Chapter 7, Sum number 14, Kanjana Limited issued a 50,000 equity share of rupees 10 each is payable as under. An application is 1 rupees, allotment 5 rupees, first call 2 rupees, second and final call 2 rupees. Total add பண்ணம்னா 10 rupees வரும். 1 plus 5, 6, 6 plus 2, 8, 8 plus 2, 10 rupees வந்துரும். So next, application were received 70,000 shares. Application for 8,000 shares were rejected and allotment was made proposally towards remaining applications. The directors made both the calls and the amount were received except the final call on 1,500 shares on which were subsequently forfeited. Later, 1,200 for future shares were reissued for receiving the rupees 8 per share. Give the journal entry. நமக்கு வந்து application received எவ்வளவு 70,000 application வந்திருக்கு. இந்த 70,000 application வந்து நம்ம issue பண்ணதே 50,000 தான். அப்ப பேலன்ஸ் 20,000 ஷேர்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளவா இருக்கும் எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி இருக்கும். அதுல இந்த 8,000 வந்து ரிஜெக்டட் பண்ணிட்டாங்க. 8,000 அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணிடுவோம் ரீஃபண்ட் பண்ணிடுவோம். அதுக்கு ஒரு என்ட்ரி போடணும். நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்க 12,000 கூட அப்ளிகேஷன் மணியை அலாட்மெண்ட்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறோம். இதுதான் இந்த என்ட்ரி இந்த சென்டென்ஸோட மீனிங். நெக்ஸ்ட் வந்து த டைரக்டர்ஸ் வந்து ஆர் மேட் த கால்ஸ் ஆல் த அமௌண்ட் ஆஃப் ரிசீவ்ட் எக்ஸப்ட் த ஃபைனல் கால். இந்த ஃபைனல் கால் வேல்யூட 1,500 ஷேர்ஸ்க்கான கால் மணி வரல. அந்த அது வந்து என்னது ஃபர்ஃபீச்சர் ஆகுது. 1,500 ஷேர்ஸ் ஆர் ஃபர்ஃபீச்சர்ஸ். இந்த ஃபர்ஃபீச்சர் ஆன ஷேரை பின்னாடி ரீஇஷ்யூ பண்றாங்க. ரீஇஷ்யூ பண்ணது 1,200 1,500ல 1,200 ஷேர்ஸ் மட்டும் என்ன பண்றாங்க ரீஇஷ்யூ பண்றாங்க. அதை ரீஇஷ்யூ பண்றதோட வேல்யூ வந்து 8 rupees ஃபர் ஷேருக்கு. இப்ப எப்படி ஜர்னல் போடுறதுன்றத பார்க்கலாம். In the books of sum number 14, in the books of Kanjana Limited, journal entries, date, particulars, LF, debit, credit. இப்ப applications received கான entry, bank account data to equity share application account. 70,000 application received ஆயிருக்கு. 70,000 into 1 70,000. The application money received 70,000 shares at rupees 1 per share. Next, application transfer to the capital account. Equity share application account data to equity share capital account. 50,000 தான் நம்ம இஷ்யூ பண்ணிருக்கோம். அதனால 50,000 into 1 50,000 50,000 share application transfer to share capital னு அர்த்தம். So next இந்த ஷேர் கேபிட்டல் எக்ஸஸ் இருக்குல்ல ரிஜெக்டட் பண்றது மீதி அட்ஜஸ்ட் பண்றது அதுக்கான என்ட்ரி. ரிஜெக்ட் ஆனா ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அதுக்கான என்ட்ரி. இப்ப ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட். இப்ப எப்படின்னா ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன்ல 20,000 எக்ஸஸ் இருக்கு. 20,000 into 1 20,000. அதுல 8,000 ரீஃபண்ட் பண்ணிடும் டு பேங்க் அக்கௌண்ட். 8,000 into 1 8,000 டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட். மீதி பேலன்ஸ் 20,000ல 8,000 போயிடுச்சுன்னா 12,000 இருக்கும். இந்த 12,000 ஷேர்ஸ் இன்ட்டு 1 rupee. இதுதான் ஷேர் அலாட்மெண்ட்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுவோம். ரிசீவ் பண்ண போறோம்ல ஷேர் அலாட்மெண்ட் அதுல அந்த அமௌண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி காட்டணும். இதுதான் ஜர்னல் என்ட்ரினா. நரேஷன் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு for rejected application, excess application money, adjusted allotment அப்படின்ட்டு நம்ம நரேஷனை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் அலாட்மெண்ட்டுக்கான டியூக்கான என்ட்ரி. ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அலாட்மெண்ட் மணி டியூ இதுக்கு இப்போ 50,000 அலாட்மெண்ட் மணி இது 5 rupees. 50,000 into 5 rupees 2,50,000 2,50,000. நெக்ஸ்ட் அலாட்மெண்ட் மணியை ரிசீவ் பண்ணும் போது அதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட். அலாட்மெண்ட் மணி ரிசீவ்டு எப்படி போடணும்னா 2,50,000 அலாட்மெண்ட் மைனஸ் இந்த நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த அப்ளிகேஷன் மணியை வந்து இதுல அட்ஜஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லுவோம். எவ்வளோ ருபீஸ் 12,000 rupees. இந்த 2,50,000ல 12,000 போயிடுச்சுன்னா 2,38,000. டெபிட் அண்ட் கிரெடிட் 2,38,000. நெக்ஸ்ட் என்ட்ரி ஃபர்ஸ்ட் கால் டியூக்கான என்ட்ரி.
first call account data to equity share capital account 50,000 shares application first call money or application sorry first call order value is 2 rupees 50,000 into 2 rupees 1 lakh 1 lakh varum. So next first call money received kana entry bank account data to equity share first and call account 1 lakh 1 lakh is 50,000 into 2 rupees idan first call money received first end due and next one the received next second call ku namba porom second call amount is due equity share second and final call account data to equity share capital account 50,000 into 2 rupees இதுக்கு 2 rupees தான் multiplication பண்ணா 1 lakh 1 lakh the share second and final call due இப்போ next one is received கான entry bank account data equity share second and final call account நமக்கு 50,000 share total அதுல 1500 sharesக்கு வரவில்லை அதனால அதை less பண்ணிட்டோம்னா நமக்கு எவ்வளவு வரும் 50,000 minus 1500 உங்களுக்கு valuation 48,500 எப்படி வந்ததுன்னு தெரியும்ல உங்களுக்கு 50,000 minus 1500 shares இதை less பண்ணாதான் 48,500 shares வரும் into 2 rupees multiplication பண்ணா 97,000 வரும் இது bank account data 97,000 to equity second and final call 97,000 next இது வந்து received க்கு next வந்து forfeiture கான entry நம்ம பார்க்கிறோம் forfeiture equity share capital account data to share second and final call account to share forfeiture account இது வந்து 1500 sharesக்கு forfeiture எப்படி போடணும்னு பாருங்க equity share capital account data 1500 into 10 rupees 15,000 to share second and final call account 1500 into 2 rupees 3,000 to share forfeiture account 10 rupees 2 rupees போயிடுச்சுன்னா இந்த 8 rupees தான் 1500 into 8 12,000 இது forfeiture account இது 1500 கூடிய forfeiture shares next வந்து reissue கான entry இப்போ நம்ம 1200 shares reissue பண்றோம் அதுக்கு bank account data இதுக்கு 8 rupeesக்கு நம்ம reissue பண்ணிரோம் 1200 into 8 rupees 9,600 share forfeiture account 2,400 into 2 rupees 2,400 to equity share capital 1,200 into 10 rupees 12,000 1,200 forfeiture shares reissue அர்த்தம் so next வந்து capital reserve கான entry forfeiture share account data to capital reserve account 7,200 gain on reissue credited to the capital reserve account இந்த 7,200 எப்படி calculate பண்ணிருக்கேன்றது workingsல பாருங்க amount forfeiture for 1,500 sharesக்கு வந்து எவ்வளவு rupees வந்தது 12,000 வந்தது 12,000 amount forfeiture for 1,200க்கு நம்ம calculate பண்றோம் 12,000 divided by 1,500 forfeiture shares and reissue of shares 1,200 இதை நம்ம divide பண்ணி காட்டியிருக்கோம் இதை divide பண்ணும்போது எவ்வளவு ஆன்சர் வருது 9,600 வருது so less loss on reissue 2,400 the loss on reissue வந்து உங்களுக்கு இங்க இருக்கு share forfeiture or account கொடுத்து இங்க லாஸ் இருக்கு பாருங்க ரீஇஷ்யூல இருக்கு பாத்தீங்களா 2,400 இந்த 2,400 தான் நம்ம workingsல எடுத்துட்டு வந்து சப்ட்ராக்ட் பண்ணிருக்கோம் லாஸ் ஆன் ரீஇஷ்யூ போட்டு 2,400 இப்போ 9,600ல 2,400 போயிடுச்சுன்னா 7,200 இதுதான் கேபிட்டல் ரிசர்வ் இந்த கேபிட்டல் ரிசர்வ் தான் நம்ம எங்க எடுத்துட்டு வந்திருக்கோம் forfeiture share account data to capital reserve account போட்டு 7,200 சொல்லி போட்டு எழுதிருக்கோம் இந்த சம் இதோட முடியுது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ